இங்க விஜயுமே வெண்ணிலா கிட்ட காவேரியும் இவங்களும் கல்யாணம் பண்ண விஷயத்த போட்டோவா காட்டுறாரு. இதை பார்த்த வெண்ணிலா செமையா ஷாக் ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களால எந்த ஒரு வார்த்தையும் பேச முடியல. சொல்லப்போனா விஜய் தன்னை விட்டு விலகி போனதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா விஜயுமே, இங்க பாரு வெண்ணிலா, நான் சொல்றத முதல்ல தெளிவா புரிஞ்சுக்க. சொல்லப்போனா நீ இவ்வளவு நாளா என் கண்ணுல படவே இல்லை. நீ எங்க இருந்தன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா உன்னை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்ததே காவேரி தான். காவேரி மூலமா தான் இன்னைக்கு நீ இந்த மாதிரி உன்னோட பழைய மெமரியை திருப்பி கொண்டு வர முடிஞ்சிருக்கு. அதனால நீ பழைய விஷயங்களை நினைச்சு ரொம்பவே கவலைப்படாத, எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி இங்க வெண்ணிலாக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க விஜயுமே. ஆனா வெண்ணிலாவுமே இந்த விஷயத்துல இருந்து வெளியில வர முடியாம ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்க அழுதுகிட்டே விஜய் கிட்ட, விஜய் நான் காவேரியை மீட் பண்ணலாமா, அவங்க கிட்ட நான் பேசணும். சொல்ல போனா நான் என் லைஃப்ல மறுபடியுமே உன்னை மீட் பண்றதுக்கான வாய்ப்பை அவங்க தானே ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதனால நான் அவங்க கிட்ட நான் பேசணும் அப்படின்ற மாதிரி வெண்ணிலாவுமே விஜய் கிட்ட இங்க ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்கிற மாதிரி கேட்கறாங்க. அப்ப இதை கேட்ட விஜயுமே, நீ கவலைப்படாத, கண்டிப்பா நான் காவேரியை கூட்டிட்டு வரேன். அவட்ட நீ பார்த்து பேசினா உன் மனசுல இருக்கிற வேற எந்த ஒரு எண்ணமும் என் மேல வந்து தப்பான அபிப்பிராயத்தை கொண்டு வராது அப்படின்ற மாதிரி அவருமே இங்க வெண்ணிலா கிட்ட நல்ல விதமா பேசிட்டு அங்க இருந்து டைரக்டா காவேரியை பாக்குறதுக்காக கோயிலுக்கு போறாரு. அதே நேரம் இன்னொரு பக்கம் வீட்டுல இருக்க வெண்ணிலாவுமே தனக்கும் விஜய்க்கும் நடந்த விஷயங்களை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வெண்ணிலாவோட நிலைமையை பார்த்துட்டு இருக்க ராகினியுமே, இவளை எப்படியாவது உசுப்பேத்தி விட்டுறணுமே, இவளை உசுப்பேத்தி விட்டா மட்டும்தான் மறுபடியும் இந்த வீட்டுக்கு காவேரி வராம இருப்பா. ஏன்னா மறுபடியும் திரும்பி இதே வீட்டுக்கு காவேரி வந்துட்டானா அப்புறம் அவளைதான், அவளோட ஆட்டத்தை என்னால தாங்கவே முடியாது. சும்மாவே இந்த வீட்டை விட்டு வெளியில போகும்போது பத்திரகாளி ஆட்டம் ஆடிட்டு போயிருக்கா. இப்ப திரும்பி மட்டும் விஜய் கூட்டிட்டு வந்துட்டாருன்னா அவ்வளவுதான், நான் இந்த வீட்டுல இருக்கவே முடியாது, என்ன ரொம்பவே டார்ச்சர் பண்ணிடுவா அப்படின்ற மாதிரி மனசுல வச்சுக்கிட்டு அவங்களும் வெண்ணிலா கிட்ட பேச போறாங்க. என்ன வெண்ணிலா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆறுதல் சொல்ற மாதிரி தான் பக்கத்துல போறாங்க. அப்ப போனதுக்கு அப்புறம், எங்க பாரு வெண்ணிலா, நான் யாருன்னு உனக்கு அவ்வளவு ஈஸியா தெரியாது, நான் ராகினி தான், நான் இந்த வீட்டுல இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட விஷயங்களை பத்தி சொல்லி முடிச்சுட்டு, இங்க பாரு நீ எந்த அளவுக்கு குழப்பத்துல இருக்கங்கிறது எனக்கு தெளிவா தெரியுது. ஆனா உன்னோட குழப்பத்தை தீர்த்து வைக்கிற மாதிரி என்கிட்ட ஒரு பதில் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களும் வெண்ணிலா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு வெண்ணிலா, நீ நினைக்கிற மாதிரி விஜயும் காவேரியும் இப்போ ஒன்னா கிடையாது, அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட வெண்ணிலாவுமே, என்ன சொல்றீங்க, அப்பனா காவேரியும் விஜயும் பிரிஞ்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி மறுபடியும் வெண்ணிலா ஷாக் ஆகுறாங்க. அப்ப ராகினியுமே, இங்க பாரு வெண்ணிலா, சொல்ல போனா விஜயோட மனசுக்குள்ள ஃபுல்லாவே நீ தான் இருக்க, அதனாலதான் விஜய் வந்து காவேரியை மனசு இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதுவுமே அக்ரிமெண்ட் மேரேஜ் மாதிரி தான் பண்ணிக்கிட்டாங்க. அக்ரிமெண்ட் மேரேஜ் இப்போ ஒரு 1 இயர்ல முடிஞ்சு போச்சு. இப்போ முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வேற வழி இல்லாம இங்க காவேரிக்காக இங்க விஜய் வந்து அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட போயிட்டு இருக்காரு. ஆனா இங்க விஜய்க்கு காவேரி மேல சுத்தமா விருப்பம் கிடையாது. ஆனா காவேரி தான் விஜய் கூட வாழ்ந்தே ஆகணுங்கிறதுக்காக அவங்கள பயங்கரமா வந்து மேனிபுலேட் பண்ணி அவங்க பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் விஜய் உன்னையும் விட்டுட்டு போக முடியாம காவேரி கூடயும் சேர முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ காவேரியை எப்படியாவது மிரட்டி பேசி அவளை விஜயோட லைஃபை விட்டு போக வச்சுட்டேன்னா விஜய் உனக்கு மட்டும் தான் சொந்தம். யார் நினைச்சாலும் விஜயை உங்ககிட்ட இருந்து பிரிக்க முடியாது அப்படின்ற மாதிரி இங்க ராகினி ஏத்து விட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு இருக்க வெண்ணிலாவும், நீங்க கவலைப்படாதீங்க, என்னால விஜய் வந்து கஷ்டப்படக்கூடாது, கண்டிப்பா விஜயோட லைஃபை நான் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போவேன் அப்படின்ற மாதிரி இங்க வெண்ணிலா மறுபடியுமே விஜய் கூட சேர்றதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரம் கோயிலுக்கு போன விஜய் கிட்ட இங்க எப்பவும் போல காவேரியுமே ஃபர்ஸ்ட் சாதாரணமா பேச ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அவங்க பிரெக்னெண்டா இருக்க விஷயத்தையுமே இங்க விஜய் கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டு விஜய்க்கு செம ஹாப்பி ஆயிடுது. என்ன காவேரி சொல்லிக்கிட்டு இருக்க, நீ சொல்றதை என்னால நம்ப முடியல, என்ன ஒருவேளை ஏமாத்திரி அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ரொம்பவே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா காவேரியுமே, நான் அடிச்சு சொல்றேங்க, கண்டிப்பா நான் கர்ப்பமா இருக்கேன், நான் டெஸ்ட்லாம் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த பிரெக்னன்சி ரிப்போர்ட் அந்த கிட் எல்லாம் எடுத்து காட்டுறாங்க. இதை பார்த்து விஜய்க்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷத்தோட சிரிச்சுக்கிட்டு, இனிமேல் நம்ம லைஃப்ல எல்லாமே நல்லதா நடக்கும், ஏன்னா நம்மளுக்காக ஒரு குழந்தை வரப்போதில்லை அப்படின்ற மாதிரி இங்க விஜய் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாரு. உடனே காவேரியும் விஜயும் சேர்ந்து ரெண்டு பேரும் கோயிலுக்குள்ள போய் சாமி எல்லாம் கும்பிடுறாங்க. கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இங்க விஜயுமே, இங்க பாரு காவேரி, உங்ககிட்ட நான் ஒரு குட் நியூஸ் சொல்லணும், சொல்லப்போனா உனக்கு இன்னுமே சந்தோஷத்தை கொண்டு வர்ற மாதிரி நான் ஒரு வேலையை பண்ணியிருக்கேன். வெண்ணிலா கிட்ட நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாண விஷயத்தை பத்தி பேசிட்டேன். அவளும் இப்போ கொஞ்சம் ரொம்ப சோகத்துல இருக்கா. அது மட்டும் இல்லாம அவ உன்னை பார்க்கணும்னு சொல்லியிருக்கா. நீ ஃப்ரீயா இருந்தா வரியா, நீ அவளை பார்த்துட்டு போறியா அப்படின்ற மாதிரி இங்க விஜயுமே காவேரியை வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. அப்போ உடனே காவேரியுமே, கண்டிப்பா விஜய் நான் வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே கிளம்பி டைரக்டா வெண்ணிலாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போறாங்க. இங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இங்க காவேரியை பார்த்த வெண்ணிலா பயங்கரமா கடுப்பாக ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனா அவங்களோட இப்ப இருக்கிற சின்ன சின்ன நினைவுகள்ல இங்க காவேரி, இனிமேல் நீ விஜய் கூட இருக்கக்கூடாது, விஜய் விட்டுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசத்தோட சொன்ன விஷயங்கள் எல்லாமே அவங்க ரொம்பவே காசிப்பா பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது அவங்க விஜய் மேல பொறாமப்பட்டு தான் இப்போ விஜயோட லைஃப்குள்ள நான் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படிலாம் சொல்லியிருக்காங்கன்னு நினைச்சு காவேரி மேல ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா காவேரியுமே, என்ன வெண்ணிலா எப்படி இருக்கீங்க, இப்போ ஓகேவா அப்படின்ற மாதிரி நல்லபடியா விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்ப விஜயுமே, ஒரு நிமிஷம் காவேரி, நான் போய் தாத்தா பாட்டியை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா இங்க விஜயுமே இங்க காவேரி கர்ப்பமா இருக்கிற விஷயத்த தாத்தா பாட்டி கிட்ட சொல்லலாம்னு சொல்லி போறாங்க. ஆனா அதே சைடு இன்னொரு பக்கம்
பக்கம் இங்க வெண்ணிலாவுமே காவேரியை பார்த்துட்டு, இங்க பாரு காவேரி, நான் விஜய் எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டேன். ஒழுங்கா நீ விஜயோட லைஃபை விட்டு போயிடணும். இதுக்கு மேல நீ விஜயோட லைஃப்ல அவரை கஷ்டப்படுத்திட்டு இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோபத்தோட இங்க காவேரி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டு இருக்க காவேரிக்கு செமையான ஷாக்கு. என்னடா இது, வெண்ணிலா நல்ல விதமா பேசினாங்கன்னு விஜய் சொன்னாரு, ஆனா இங்க வந்து பார்த்தா இவ இப்படி நம்மள மிரட்டிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம விஜயோட லைஃபை விட்டு நம்மள போக சொல்றாளே அப்படின்ற மாதிரி அவங்களும் யோசிக்கிறாங்க. ஆனா அப்ப கரெக்டா அங்க வந்த ராகினியுமே, என்ன காவேரி, வெண்ணிலா சொல்றது உனக்கு புரியலையா? அவ தான் சொல்றாள்ல, விஜய் அவ தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா, கண்டிப்பா கடைசி வரைக்கும் விஜய் கூட அவ தான் வாழ போறா. நீ திடீர்னு வருவ, திடீர்னு போவ, உன்னால இந்த வீட்டுல வச்சுக்க முடியாது. வெண்ணிலா சொல்ற மாதிரி அவ லைஃப் அவளுக்கு நீ விட்டு கொடுத்துரு, நீ ஒழுங்கா விஜய் விட்டு போயிடு அப்படின்ற மாதிரி இங்க காவேரி கிட்ட ராகினியுமே பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க காவேரிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சொல்லப்போனா இப்படிப்பட்ட ஒரு குட் நியூஸ் தெரிஞ்ச டைம்ல இப்போ ஒரு பேட் நியூஸும் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா விஜயோட வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி இங்க வெண்ணிலாவும் ராகினியும் சேர்ந்து இப்படி வில்லத்தனமா பேசிட்டு இருக்கிறத நினைச்சு கொஞ்சம் அவங்க கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்க காவேரியும் கவலைப்பட்டுட்டே வெளியில வரும்போது இங்க விஜயமே தாத்தா பாட்டி கிட்ட காவேரி பிரெக்னண்டா இருக்க விஷயத்தை பத்தி பேசிடுறாங்க. இதை கேட்ட தாத்தாவும் பாட்டியும், பரவாயில்லம்மா, இன்னும் கூடிய சீக்கிரத்துல இந்த வீட்டுல நிறைய குழந்தைங்க விளையாட போறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷமா இங்க காவேரி கிட்ட அன்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்படி இங்க விஜயோட வீட்டுல இருக்க எல்லாருமே காவேரி கிட்ட ரொம்பவே அன்பா பேசிட்டு இருக்க விஷயத்த வெண்ணிலாவும் கவனிக்கிறாங்க. மத்தவங்க பாக்குறப்போ எல்லாரும் மட்டும் நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க. ஆனா காவேரி பாக்குறப்ப மட்டும் காவேரியை பார்த்து பயங்கரமா முறைக்கிறாங்க. அதாவது அவங்க பாக்குற பார்வையிலேயே இனிமேல் ஒழுங்கா விஜயோட லைஃப்குள்ள வரக்கூடாது, இந்த வாழ்க்கையை விட்டுட்டு நீ போயிடு, விஜய் எனக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பார்வையிலையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க காவேரிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. காவேரியோட முகம் மாற்றத்தை கவனிச்ச இங்க விஜயுமே, என்னாச்சு காவேரி, எதுக்காக உன்னோட முகம் ஒரு மாதிரி மாறுது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனா இங்க காவேரியுமே விஜய் கிட்ட இப்போ இதை சொல்ல முடியாதுங்கிறதுக்காக அவங்களுமே, இல்லைங்க எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, இன்னைக்கு ரொம்ப நேரம் அலைஞ்சிட்டல அப்படின்ற மாதிரி ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே இங்க விஜயுமே, தாத்தா சரி தாத்தா, நான் காவேரி கூட்டிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் விட்டுறேன், ஏன்னா அவ ரொம்ப டயர்டா இருக்குன்ற அப்படின்ற மாதிரி இங்க விஜயுமே டைரக்டா காவேரி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப கார்ல போயிட்டு இருக்கும்போது இங்க விஜய் ரொம்ப சந்தோஷத்தோட, காவேரி இதுக்கு மேல நம்ம ரொம்ப ஹாப்பியா இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் நீ நல்ல ஃபுட்டெல்லாம் சாப்பிடணும், இது மாதிரி பிளட் அதிகமாக வர்ற ஃபுட்லாம் நிறைய நீ சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே காவேரி கிட்ட ரொம்பவே ஹாப்பியாக பேசிக்கிட்டு வராங்க. ஆனால் காவேரியோட மனசு ஃபுல்லாகவே இங்கே வெண்ணிலா பேசின விஷயம் மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவங்களோட மனசுக்குள்ள இன்னுமே வந்து வெண்ணிலாவை ரொம்பவே நல்ல இடத்துல வச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ வெண்ணிலா இப்படி டபுளாக மாறினதை பார்த்து அவங்களால அந்த விஷயத்தை ஏற்றுக்கவே முடியல. இதை பற்றி எப்படி நம்ம விஜய் கிட்ட பேசுறது, இதை நம்ம அவர்கிட்ட பேசினா அவர் என்ன நினைப்பாரு அப்படின்ற மாதிரி தான் மனசுக்குள்ள மறுபடியும் ஒரு கஷ்டத்தை போட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் விஜயுமே, இங்க பாரு காவேரி, இந்த விஷயத்த நம்ம எப்படியாவது உங்க அம்மா கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி இங்க சாரதா கிட்ட காவேரி கர்ப்பமா இருக்கிற விஷயத்த பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே காவேரி இருந்துகிட்டு, இங்க பாருங்க விஜய், இப்போ இதை பத்தி நம்ம பேசணும்னா பிரச்சனை ஆயிடும், நான் அதுக்கான சூழ்நிலைகள் டைமும் கரெக்டா வரட்டு, அப்ப நான் சொல்றேன், நீங்களே வீட்டுக்கு வாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த விஷயத்தை பத்தி எங்க அம்மாட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி இங்க காவேரி ஐடியா கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் காவேரியோட மனசுக்குள்ள இங்க வெண்ணிலாவை நினைச்சும் கவலையா இருக்கு. ஏன்னா இப்போ அவங்க அம்மா கிட்ட இப்படி நல்ல விதமா பேசிட்டு மறுபடியும் விஜய் வீட்டுக்கு போனாலும் அங்க வீட்டுக்குள்ள வெண்ணிலான்னு ஒரு வில்லி உட்காந்துட்டு இருக்கா. அவளை எப்படி என்ன முடிவு பண்றது, அவளை எப்படி சமாளிக்கிறது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா விஜயுமே இங்க காவேரியோட மனசு கஷ்டத்தை லைட்டா புரிஞ்சுக்கிட்ட மாதிரி, இங்க பாரு காவேரி, நீ கவலைப்படாத, உங்க அம்மா கிட்ட நம்ம பேசிடலாம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வெண்ணிலாக்கு ஃபுல்லா கியூர் ஆயிடுச்சு, இன்னும் ஒரே வாரம் அதுக்குள்ள வெண்ணிலாவோட சொந்தக்காரங்களை கண்டுபிடிச்சு வெண்ணிலா அவங்க சொந்தக்காரங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் உங்க அம்மா கிட்ட வந்து பேசுறேன் அப்படின்ற மாதிரி இங்க விஜய் காவேரிக்கு ஒரு ஹாப்பி நியூஸை சொல்றாங்க. இது கிட்ட காவேரியுமே, கண்டிப்பா நீங்க நினைச்ச மாதிரி நடந்தா நல்லதா இருக்கும், ஆனா வெண்ணிலா அதை செய்வாங்களான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க.